அம்மா சமையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி அம்மா வீட்டிலையே மிகவும் சுவையான விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். கொழுக்கட்டைக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கணும். முதல்ல ராவு பச்சரிசி மாவு, கடையில் விற்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டில் பச்சரிசி மாவை கழுவி காய போட்டு அரைச்சியும் வச்சுக்கலாம். அந்த மாவில் 1 கப்பு மாவு எடுத்துக்கிட்டோம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டு தண்ணியை நல்லா ஒரு 2-3 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து இந்த மாவில் ஊற்றி அப்படியே கரண்டி காம்பால் நல்லா லேசாக கிண்டி விடுங்க. கிண்டி விட்டோடனே நல்லா மாவே வெந்து போய் நல்லா பதமாக வரும். தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சு இந்த பச்சரிசி மாவில் இப்படி மாவு பிசைஞ்சு போட்டால் நல்லா சப்பாத்தி நல்லா இது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு அப்படி கையில் கொழுக்கட்டை மாதிரி இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கும். இப்போ பச்சரிசி மாவு நல்லா வெந்து போயிட்டு இதை ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. பூர்ணம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஏலக்காய் 2-3 எடுத்து வச்சுங்க. நல்லா உருண்டை வெள்ளத்தில் பொடி பண்ணி வச்சிங்க. தேங்காய் துருவல் 1 கப்பு திரும்பி வச்சிங்க. கடலப்பருப்பை வேக வச்சு அரை வேக்காடில் இருக்கணும். கடலப்பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது, நல்லா பாதி தான் வெந்திருக்கணும். அந்த மாதிரி வெந்து அப்படியே தண்ணி நிறுத்தி அதை ஆற வச்சு வச்சிங்க. நல்லா ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா பொடி பண்ணணும். அது பொடி பண்ணும்போது அந்த ஏலக்காவையும் அதிலேயே போட்டிங்கன்னா ரெண்டுமே ஒரே படியாக மிக்சியில் போட்டு அடிப்படலாம். அடிப்பட்ட பிறகு அப்படியே பொறன்னு இருக்கணும். கொஞ்சமும் ஒன்றோடு கிண்டாமல் இருக்கணும். அப்புறம் தேங்காய் துருவெல்லாம் எடுத்து போட்டுங்க. அடுத்தது வெள்ளத்தையும் போட்டு அப்படியே கலரி விடுங்க. பூர்ணம் ரெடி ஆகிட்டு. இப்போது இதில் எள்ளு கூட வறுத்து எள்ளு போட்டுக்கலாம். இல்லை கடலப்பருப்பு பிடிக்கல வாயுன்னு சொன்னால் பொட்டுக்கடலை மாவு கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பூர்ணம் வேணாலும் செய்யலாம். இதுலேயே தேங்காயையும் கடலப்பருப்பையும் போட்டு உரப்பு கூட செஞ்சுக்கலாம். அடுத்தது கொழுக்கட்டை தட்டுறதுக்கு அந்த மாவு பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ஒரு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவிட்டு அதில் கொஞ்சம் ரவுண்டாக உருண்டையாக வெட்டிக்கிட்டு எண்ணெயை தொட்டு நல்லா மெலிசாக தட்டணும். நல்லா தட்டினா அப்போ தான் பூர்ணத்து மாவு நல்லா நைஸாக நல்லா இருக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு. பூர்ணத்தை உள்ற வச்சு அப்படியே மடித்து விட்டுக்க வேண்டியது தான். அந்த மடிச்சிங்கன்னா நான் கொஞ்சம் பூர்ணத்தை அதிகமாக வச்சு நல்லா மடித்து வச்சு ஓரத்தை முதல்ல அமுக்குனிங்கன்னா உள்ற வர அப்படியே பூர்ணம் வெளில வராமல் அப்படியே நல்லா அப்படியே அமுக்கி விட்ருங்க. இது மாதிரி இந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை கடையில் விற்கிது பாருங்கள் இந்த மாதிரி அச்சு, அதையும் வாங்கிட்டு அதில் லேசாக எண்ணெயை உள்ளே தடவிட்டு மாவை அழுத்தி விட்டுட்டு பூர்ணத்தை உள்ளே வச்சு மேலேயும் அதுவும் செய்யலாம். நம்ம இஷ்டத்துக்கு எது வேணால் பிடிக்கலாம். எதுவுமே செய்ய வரலன்னா கூட பூர்ணத்தை வச்சு கொழுக்கட்டை மாவையும் வச்சு அப்படியே பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சி வச்சும் கொழுக்கட்டை செய்யலாம். அது அவங்கவுங்க சௌரியத்துக்கு பொறுத்த மாதிரி செய்யலாம். மேலே கொஞ்சோண்டு மாவை வச்சு பூர்ணத்து மாவை வச்சு மேலே கொஞ்சம் மாவு வச்சு மூடிட்டோம்னா கொழுக்கட்டை ஷேப் வந்துடும். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். இது கடையில் விற்கிற ஷேப்பு விற்கிது. எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். 2-3 அச்சில் நாங்கள் செஞ்சு அப்புறம் அதை எடுத்து இட்லி பானை தட்டில் வச்சு இட்லி பானையில் வச்சு அவிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அவிச்சா போதும். அதனால எந்த மாவு தான், அதனால ரொம்ப சீக்கிரம் வந்த உடனே நல்லா வெந்துடும். அடுத்தது சுவையான கொழுக்கட்டை ரெடி. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இந்த விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிட்டு லைக் போடுங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் போடுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.